கெண்டக்கால் கிராம்ப்ஸ், அதாவது கஃப் மசில்ல கிராம்ப்ஸ். கெண்டைக்கால் அடிக்கடி இழுத்து பிடிச்சிக்குது, தூக்கத்தில் காலை அசைக்கும் போது நீட்டும் போது இழுத்து பிடிச்சிக்குது, உட்கார்ந்து எந்திரிக்கும் போது காலை இழுத்து பிடிச்சிக்குது, இது மாதிரி அடிக்கடி நடந்துகிட்டே இருக்குது. அல்லது எப்போவாவது ஃப்ரீக்வெண்ட்டாக அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸோ ட்வைஸோ இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது. மசாஜஸ்லாம் பண்ணிகிட்ருக்குறோம், என்ன பண்ணாலும் சரியாக மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இது ஏதாவது வியாதியோட அறிகுறியாக இருக்குமா, இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா, இந்த பிரச்சனை அதாவது கெண்டைக்கால் இழுத்து பிடிக்கிற பிரச்சனையோட வேறு என்னென்ன சிரமங்கள் இருக்கும், இதுக்கான சொல்யூஷன் என்னன்றது இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது அதாவது கெண்டைக்கால் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறது ஏதாவது வியாதியோட அறிகுறியாக இருக்குமாங்கிறதும் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. முழுசாக பாருங்கள். இந்த கஃப் மசில் கிராம்ப்ஸ் நடந்துட்டுருக்கு உங்களுக்கு அப்படின்னா சிறுநீர் பை சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறதுக்கான அறிகுறி, அதாவது பிரச்சனை ஆயிட்டுருக்கு அல்லது பிரச்சனையில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு உடல் ரீதியான அறிகுறியாக நீங்கள் எடுத்துக்கணும். இதோட வேறு என்னென்ன சிரமங்கள் இருக்கும் நான் சொல்லிவிட்டு சிறுநீர் பை சம்மந்தமானன்னு. அப்போது யூரின் சம்மந்தமான பிரச்சனைகள், அர்ஜென்ட்டாக போகிறது, அவசரமாக போகிறது, கடுகடுப்பாக இருக்கிறது, எரிச்சலாக இருக்கிறது, பல நேரங்களில் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆகிடுற மாதிரி இருக்கிறது, வீட்டை தாண்டி வெளியே ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிடுற மாதிரி இருக்கிறது, ஒத்துக்க மாட்டேங்குது, எரிச்சல் ஆகிடுதுன்னு சொல்கிறது, இருமுனா தும்முனா பர்டிகுலராக யூரின் லீக் ஆகிடுற மாதிரி இருக்கிறது, யூரின் போகணுன்னு ஒரு எண்ணம் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்குள்ளேயுமே யூரின் வந்துடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறது, என்னதான் அவசரமாக யூரின் வந்தாலும் போகும்போது குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறது, நைட் நேரங்களில் அதிகமான யூரின் போயிட்டுருக்கு, பகல் நேரங்களில் குறைவாக இருக்குது, தண்ணி தாகம் கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குது, தொண்டை வறண்டுக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப அதிகமான ஸ்வெட்டிங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, இடுப்பு கீழே தெம்பில்லை, கழுத்து சர்வைக்கல் ப்ராப்ளம், முதுகு தண்டில் வலி, L4 L5ல ப்ராப்ளம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். இடுப்பு வலி, இடுப்பு கீழே தெம்பில்லாமல் ஒரு நிலை, கொஞ்சம் தூரம் நடந்தாலே கால்கள்லாம் துவண்டு அசந்துக்கிற மாதிரி ஒரு நிலை, மனசுக்குள்ளே இனம் புரியாத ஒரு பயம், முடி நிறைய வேறாக கொட்டுறது, பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக 100% கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை, தூரம் போகிறதுல குறைவாக இருக்குது, அதிகமாக இருக்குது, கட்டியாக இருக்குது, அடர் நிறங்களில் ரொம்ப டார்க் கலரில் மென்சஸ் ஆகுது, கட்டிகள் நிறையா படுற மாதிரி இருக்கிறது, வலி கொடுக்கறது, மென்சஸ் சைக்கிள் டைமில் பயங்கரமான பெயின் இருக்கும், அனத்துற அளவுக்கு வலி இருக்கிற மாதிரி இருக்கிறது, ரொம்ப டேஸ் வந்து ஜாஸ்தி, 4 நாள் 5 நாள் 6 நாளுங்கிற மாதிரி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். சிலருக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும், முடி நிறைய கொட்டும். தயவு செய்து இது எல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு உடனே உள்ளாக்குங்க. எல்லாமே ஒரே பிரச்சனையோட அறிகுறி தான். அக்குபஞ்சர் அதுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும்.